Hey guys, இந்த லெக்சர்ல வாக் த்ரூ எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். வியூவில் இங்கே 3Dல போனீங்கன்னா இங்கே வாக் த்ரூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இருக்க வியூவில் லெவல் 1 ஆர் கிரவுண்ட் லெவலுக்கு போய்க்கலாம். ஸோ கிரவுண்ட்லேருந்து நம்ம வரலாம். ஸோ இப்போ என்னன்னா வாக் த்ரூ கிளிக் பண்ணிவிட்டு வாக் த்ரூ எப்படி வரைகிறது அப்படின்னா ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கேமரா வியூ வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதை அப்படியே கொஞ்சம் ட்ராக் பண்ணணும். அடுத்த கேமரா நம்மளுக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல வச்சுட்டு தென் அகெயின் கொஞ்சம் தூரம் ட்ராக் பண்ணிட்டு அடுத்த இடத்துல அடுத்து எங்கே கேமரா தேவையோ ஸோ அங்கே வைக்கணும். இதே மாதிரி மூவ் பண்ணி நம்ம கேமரா வச்சு இங்கே ஃபினிஷ் வாக் த்ரூ அப்படின்னு கொடுத்துட்டோம்னா முடிஞ்சிடும். ஸோ இதை எப்படி வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வாக் த்ரூ கொடுத்துட்டு நம்ம கீழே இருந்து வர போகிறோம். ஸோ இங்கே ஆஃப்செட் வந்து கேட்கும், அதாவது ஃப்ரம் கிரவுண்ட் லெவல்ல இருந்து எவ்வளோ ஹைட்டுக்கு வந்து கேமரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அங்கே 1600 கொடுத்துக்கலாம். தென் நம்ம வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கேமராவை பிளேஸ் பண்ணியாச்சு. தென் செகண்ட் கேமரா. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டே வரலாம். ஸ்டெப்பில் வரும்போது கேமராவோட ஹைட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ அதுக்காக ஸோ 1800 வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்டெப்ஸில் பிளேஸ் பண்ண பின்னாடி இப்போ நம்ம வந்து ஃப்ளோர் லெவலுக்கு போக போகிறோம். ஸோ இங்கே வந்து ஃப்ளோர் லெவல் 1 வந்து கிளிக் பண்ணிக்கிறணும். தென் ஆஃப்செட் வந்து நார்மலாக வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு எந்தெந்த இடத்துல தேவையோ அந்தந்த இடத்துல இப்படி கேமராவை பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ இடத்துல தேவையோ அவ்வளோ இடத்துல கேமரா வந்து கொடுத்துட்டு தென் ரைட் கிளிக் பண்ணி இங்கே கேன்சல் கொடுத்துட்டோம்னா இப்போ வந்து வாக் த்ரூ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஒன்ஸ் நம்ம வந்து இதை சேவ் பண்ணதும் இங்கே ப்ராஜெக்ட் ப்ரௌசரில் உங்களால் பார்க்க முடியும். கீழே வந்து வாக் த்ரூ அப்படின்னு சொல்லி ஒன்று ஆட் ஆகிருக்கும். ஸோ இதில் வாக் த்ரூ ஒன்று தான் நம்ம பண்ணது. ஸோ வாக் த்ரூ ஒன்று டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் இதோட வியூவை மாற்றுறதுனா மாற்றிக்கலாம். ஸோ நம்ம இப்போ ரியலிஸ்டிக்லேயே வச்சுருப்போம். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணி இங்கே எடிட் வாக் த்ரூ அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஒவ்வொரு ஃப்ரேமாக நம்ம நகர்த்தி வியூவை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ரேமில் உங்களுக்கு வியூவை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட் அமைக்கி மவுஸோட ரைட் பட்டனை கிளிக் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எங்கிட்ட வேணுமோ அந்த சைடு வச்சுக்கலாம். ஆர் நீங்கள் இதையும் யூஸ் பண்ணலாம். இந்த பாக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் எல்லா கேமராவோட வியூவையும் அட்ஜஸ்ட் பண்ண பின்னாடி ஸோ நீங்கள் அடுத்து மாற்ற வேண்டியது என்னன்னா இங்கே ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃப்ரேம் செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே எத்தனை ஃப்ரேம் வேணும் அப்படின்னு கேட்கும். தென் ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ
இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுனா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். யூனிஃபார்ம் ஸ்பீடுன்னு கொடுத்துருக்கேன். அதாவது ஒவ்வொரு கேமராவும் நகர்ற வேகம் வந்து யூனிஃபார்மாக இருக்கும். ஸோ நீங்கள் கஸ்டமாக டிசைன் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து யூனிஃபார்ம் ஸ்பீடே இருக்கட்டும். தென் ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை எப்படி நம்ம வீடியோவை கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே ரிவிட்டோட மெயின் மெனுவில் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் கீழே வந்தீங்கன்னா இமேஜஸ் அண்ட் அனிமேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இதில் வாக் த்ரோ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இது 30 ஃப்ரேம்ஸ் per செகண்டே இருக்கட்டும். ஸோ ஸ்டார்டிங் எந்த ஃப்ரேம்லேருந்து எந்த ஃப்ரேம் வரைக்கும் நம்மளுக்கு எல்லா ஃப்ரேமுமே வேணும். ஸோ அதனால எல்லா ஃப்ரேமும் கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கனக்குள்ள நீங்கள் ரியலிஸ்டிக்காகவும் கொடுத்துக்கலாம், ரெண்டரிங் வியூவும் கொடுத்துக்கலாம். ஸோ ரெண்டரிங் கொடுத்தீங்கன்னா டைம் ரொம்ப எடுக்கும். ஸோ இப்போ நான் வந்து ரியலிஸ்டிக் கொடுத்து உங்களுக்கு எப்படி வருது அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ தென் ஓகே கொடுத்துருங்க. எங்கே சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ நேம் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ மைக்ரோசாஃப்ட் வீடியோ 1 இதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். ஸோ கம்ப்ரஷன் குவாலிட்டி 100லேயே இருக்கட்டும். தென் ஓகே கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ ஃபினிஷ் ஆயிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணீங்களோ அதில் போய் நீங்கள் பார்க்கலாம். வீடியோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம குவாலிட்டி வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் நிறையா கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஹைட் வந்து இங்கே கொஞ்சம் லோவாக இருக்குது. ஹைட் வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1800 அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து வாக் த்ரூ யூஸ் பண்ணணும். தேங்க்யூ கைஸ்.